சூரபத்மன் என்ற சக்தி வாய்ந்த அரக்கன் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். அவர்கள் வானத்தில் கவலையுடன் காணப்படும் பிரகாசிக்கும் கடவுள்களை எதிர்த்து அணிவகுத்துச் செல்லும் அசுரர்கள் படையை வழிநடத்துகிறார்கள். பார்வதி தேவியிடமிருந்து முருகன் வேலை பெறுகிறார். போருக்கு தயாராகும் போது தேவர்கள் அவரை ஆசீர்வதிக்கிறார்கள். மேகங்களின் ஊடாக ஒளிரும் தெய்வீக படையை வழிநடத்திச் செல்லும் முருகன் அரக்கன் சூரபத்ம ராஜ்யத்தை நோக்கிச் செல்கிறார். வேல் மின்னல் போல பிரகாசமாக பிரகாசிக்கிறது. முருகனின் வேல் சூரபத்மனின் மார்பில் துளைத்து அவன் விழுந்து ஒரு பெரிய மரத்தின் வடிவத்தில் மீண்டும் தோன்றுகிறான். பெரிய மர வடிவில் சூரபத்மன் மயிலாகவும் சேவலாகவும் மாறுகிறான். முருகன் சூரபத்மனை கருணையுடன் மன்னித்து மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொள்கிறார். சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் முருகன் தேவயானியை மணக்கிறார். அனைத்து கடவுள்களின் ஆசிகளும் சொர்க்கத்திலிருந்து பொழிகின்றன. இந்த சூரசம்ஹாரத்தை கண்ட அனைவருக்கும் முருகனின் ஆசிகள் உரித்தாகட்டும்.